சம்டைம்ஸ் இதோட இந்த அவுட்புட்டை எடுத்துட்டு ரேண்டம் வைப்ரேஷன் அல்லது ஸ்பெக்ட்ரம் அனலைசிஸ்க்கு மாடல் அனலைசிஸ்னுடைய அவுட்புட் இல்லாம அதை சால்வ் பண்ண முடியாது. அப்ப வைப்ரேஷன் அனலைசிஸ்க்கு இதுதான் பேஸ். சப்போஸ் இப்ப நான் லைக் இதுல போயிட்டு ரேண்டம் வைப்ரேஷன் அனலைசிஸ் பண்றேன் அல்லது ஸ்பெக்ட்ரம் வைப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் அனலைசிஸ் பண்ணியிருந்தாதான் இது பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரேண்டம் வைப்ரேஷன் போடுற அப்படின்னா நேராக இதை எடுத்துட்டு போயிட்டு இதில் இன்புட்டை வைங்க, இதோட அவுட்புட் இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் திரும்ப இதை ஓப்பன் பண்ணி இன்புட் கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இங்கே வந்துடும். இது நம்ம எடுக்கிறனால அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இந்த மாடல் அனலைசிஸ் டிஃபால்ட்டாக இதெல்லாம் வந்துருச்சு. இது மோட் ஷேப்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் இல்லையா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேண்டம் வைப்ரேஷன் அதுவே கொடுத்துரும். ரேண்டம் வைப்ரேஷன் இப்போ ரேண்டம் வைப்ரேஷன்ல இது என்னன்னா அந்த மாடல் அனலைசிஸ்னுடைய அவுட்புட் இல்லையா? நம்பர் ஆஃப் மோட் ஷேப்ஸ் யூஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஆல் 12 மோட் ஷேப்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்? அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துரும்.